இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து எந்தெந்த மொபைலெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்மார்ட் அப்கிரேடில் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, எந்தெந்த மொபைலெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் அப்கிரேடில் வந்து வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்மார்ட் அப்கிரேடில் ஏதாவது மொபைல் வாங்கணும், இல்லை ஸ்மார்ட் அப்கிரேடை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ எப்படி நம்ம ஸ்மார்ட் அப்கிரேடில் இந்த மொபைலை வாங்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் அப்கிரேடில் மொபைல் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பே லேட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பே லேட்டரில் இல்லை இஎம்ஐயில் வந்து நிறையா அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி பர்சன் தான் வந்துட்டு ஸ்மார்ட் அப்கிரேடில் வந்து மொபைல் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு அது மாதிரி அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க இந்த 3 லைனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மை அக்கௌண்ட்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மை அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து அமௌண்ட் வந்து காமிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் பிளான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆப்ஷனை தான் எப்படி சூஸ் பண்ணுறது, ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து எந்தெந்த மொபைல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போது ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 25,000 ரூபாய் மொபைலை வந்துட்டு வெறும் 70% அமௌண்ட்டை வந்து இமீடியட்டாக பே பண்ணி நம்ம வந்து அந்த மொபைலை வந்து வாங்கிக்கலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய 30% அமௌண்ட், அதாவது 30% அமௌண்ட்டை வந்து ஒரு வருஷம் கழித்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். இதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை இஎம்ஐ எதுவுமே வந்து போட மாட்டாங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. மீதி இருக்க அந்த 30% அமௌண்ட்டை அக்யூரேட்டாக நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழித்து பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ அப்படி இல்லை அந்த 30% அமௌண்ட்டுக்கு பதிலாக நான் மொபைலே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னா கூட அதுவும் ஓகே தான். நீங்கள் வந்து மொபைலை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 30% அமௌண்ட்டை வந்து கட்ட தேவை கிடையாது. ஸோ அந்த மொபைலை அப்படியே ரிட்டர்ன் பண்ணால் உங்களுக்கு பணமும் ரீஃபண்ட்லாம் வராது, அதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு உங்களோட டீலிங். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் தான். ஸோ இந்த 2ல் எது உங்களுக்கு பெட்டராக தோணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் கழித்து நீங்கள் வந்து அந்த 30% அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் உங்களுக்கு சொந்தமாயிரும். இல்லை நீங்கள் அந்த மொபைலே வந்து அவங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 30% அமௌண்ட்டை நீங்கள் கட்ட தேவையும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் அப்கிரேடு. இந்த ஸ்மார்ட் அப்கிரேடில் வந்துட்டு என்னென்ன மொபைல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்மார்ட் அப்கிரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி மொபைலுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி மொபைலில் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 15,000க்கு மேலே இருக்க மொபைலை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் அப்கிரேடில் வந்து இருக்கும். நான் எந்தெந்த மொபைல்லாம் வந்து ஸ்மார்ட் அப்கிரேடில் இருக்குதோ அந்த மொபைலை பூரா நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். இதில் டிஸ்ப்ளே பண்ணுற இந்த மொபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மொபைலில் இருந்து இந்த மொபைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு உள்ளே போய் இந்த மொபைலை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க. இந்த மொபைலை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துருந்தா இந்த மொபைலில் நம்மளால் ஸ்மார்ட் அப்கிரேடில் வாங்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மொபைலோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18,999 ரூபாய், சொல்லப்போனால் 19,000 ரூபாய். ஸோ இந்த மொபைலில் வந்து 70% அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,299 ரூபாய். ஸோ இந்த 70% அமௌண்ட்டை வந்து நம்ம இப்போ இந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த 70% அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும். ஃபுல் அமௌண்ட்டை நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. இந்த 13,299 ரூபா நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த மொபைலை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மொபைலை வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% அமௌண்ட்டை நான் சொன்ன மாதிரி 12 மாதம் கழித்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 70% அமௌண்ட் வந்து 13,299 ரூபா. நெக்ஸ்ட்டு பிளான் ஃபீஸ் வந்து ஒரு 99 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டை சேர்த்து நம்ம வந்து இப்போ இமீடியட்டாக பே பண்ணணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% அமௌண்ட், அதாவது 5,700 ரூபா, அதுதான் வந்து அந்த 30% அமௌண்ட்டு. இந்த 30% அமௌண்ட்டை நம்ம 1 இயர் கழித்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா மொபைலை ரிட்டர்ன் கொடுத்துடலாம். மொபைலை ரிட்டர்ன் கொடுக்குற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேஸ்ட்டு தான், நமக்கு தான் காசு லாஸு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அந்த 30% அமௌண்ட் 5,700 ரூபாயை ஒரு வருஷம் கழித்து நம்ம பே பண்ணி இந்த மொபைலை நமக்கு வந்து சொந்தமாக்கிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து வாடகைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மொபைலுக்கு கீழே வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் இருக்குது. அப்போ ஸ்மார்ட் அப்கிரேடில் இந்த மொபைலை வாங்க முடியும். ஸோ அடுத்த ஒரு மொபைலை வந்து காமிக்கிறேன். செகண்ட் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்.
ஸோ இப்போ இந்த மொபைலை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த மொபைல்லையும் அதே மாதிரி கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் விவோவில் போய் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு சாம்சங்லேயும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்குதா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணலை. பட்டு ரியல்மி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 17,000 ரூபாய், 18,000, 20, 22, 29. ஸோ இது மாதிரி ரேட்டில் உள்ள மொபைலுக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய், 13,000 ரூபாய் மொபைல் இதுக்கெலாம் வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் வந்து இல்லை. இது போக்கோ. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ரியல்மி மொபைலில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து சாம்சங் மொபைலில் ஸ்மார்ட் அப்கிரேட் வந்து இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்சங் மொபைலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகிற எல்லா மொபைலுமே சாம்சங் தான். ஸோ இதில் இப்போ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21,000 ரூபாய் போட்டிருக்காங்க. 21,990 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த மொபைலை வந்து டச் பண்ணுறேன். இதை டச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கில் வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் அப்கிரேட் வந்து கொடுக்கல. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் மட்டும்தான் வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரியல்மி மொபைல் வாங்க வில்லிங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் அப்கிரேடில் வாங்கிக்கலாம். இதை தவிர வேறு எந்த மொபைல்லையுமே வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் இப்போதைக்கு கொடுக்கல. ஸோ போன டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்சங், ரியல்மி 2 மொபைலையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ சாம்சங்கில் வந்து அந்த ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் வந்து கொடுக்கல. ஒன்லி ரியல்மி மொபைலில் மட்டும், அதுவும் ஒரு 18,000, 19,000 ரூபாய் மொபைலுக்கு மேலே இருக்கிற எல்லா மொபைல்லையுமே வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் வந்து மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு வந்து ரியல்மியில் மட்டும்தான் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி நம்ம வந்து இந்த மொபைல் வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த மொபைலை ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் வாங்க முடியாதா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்மார்ட் அப்கிரேடில் எப்படி மொபைல் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நமக்கு வந்து எவ்வளோ லிமிட் இருக்கோ அதுக்கு உள்ளே தான் வந்து வாங்கவும் முடியும். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது இப்போ மொபைல் வந்து 18,999 ரூபா போட்டிருக்காங்க. இதே ஸ்மார்ட் அப்கிரேடில் வந்து இந்த மொபைலோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,000 சம்திங் வந்தது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 13,299 ரூபா இருக்குது. எனக்கு ஸ்மார்ட் அப்கிரேடில் 20,000 ரூபாய் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நமக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு உள்ள இந்த மொபைலோட ரேட் வந்தால் மட்டும்தான் அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 20,000 ரூபாய் லிமிட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மொபைலை வாங்க முடியும். ஸோ அந்த லிமிட்டை தாண்டி இருக்கிற மொபைலை நம்மளால் ஸ்மார்ட் அப்கிரேடில் வாங்க முடியாது. ஸோ நமக்கு எவ்வளோ அப்கிரேட் பிளானில் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்மார்ட் அப்கிரேடில் மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணுறதும் பண்ணாதும் அது உங்களோட சாய்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் அப்கிரேடை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.